அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். விவசாய மக்களை இன்றைக்கு முடக்கி கொண்டிருக்கும் கார்ப்பரேட் நிறுவனம் மற்றும் இடைத்தரகர்கள், தனிநபர் ஆதிக்கம், இதை அனைத்தையுமே ஒழிக்கும் சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்படும். விவசாய மக்கள் கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் முழுமையாக ஏற்கப்பட்டு முறைப்படுத்தப்படும். அவர்களுடைய அந்த விளைச்சலுக்கேற்ற விலை நிர்ணயம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது மட்டுமில்லை, அவர்களுடைய காப்பீடு மற்றும் அந்த விளைச்சலுக்கேற்ற காப்பீடு அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக மாற்றம் செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, அவர்களுடைய அந்த விவசாயத்துக்கு கடன் மற்றும் கூட்டமைப்பு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும். அவர்களுடைய விவசாய மக்களுடைய ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்து தரப்படும். இன்றைக்கும் விவசாய மக்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கும் தனிநபர் ஆதிக்கம் மற்றும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் முழுமையாக அகற்றம் செய்யப்படுவார்கள். விவசாய மக்கள் அவர்களுடைய வருமானம் முழுமையாக வருமான சான்றிதழ் பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்தாலும் இந்த பதிவு அவர்களுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இங்கு தனிநபர் ஆதிக்கம் மற்றும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் அந்த திட்டத்தை தடுக்கும் சட்டமாக ஒவ்வொரு விவசாய மக்களும் முழுமையாக இந்த வருமான வரி பதிவை செய்து கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, விவசாய மக்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக கேட்க சட்டமன்றத்தில் நம்மளுடைய இந்திய பிரதமருடன் நேரடியாக பேசுவதற்கான நாள் அமைத்து கொடுக்கப்படும். இது முழுமையான விவசாய மக்களுக்குரிய அங்கீகாரமாக திகழப்படும். இதை அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய சட்டமன்றத்தில் முழுமையாக செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.